அப்படின்னா நீங்கள் உங்களோட இன்ஜினியரிங் ஸ்டடீஸ் அப்போவே ஆன் தி கோல அப்படியே உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்துட்டு இருக்கும்போதே நீங்கள் அப்படியே அதை பில்ட் பண்ணிகிட்டே வந்துடலாம். இதில் இந்த சாஃப்ட் ஸ்கில்னு வரும்போது நமக்கு வந்து கம்யூனிகேஷன் லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷாக இருக்கிறதுனால அதோட ப்ரொஃபிஷியன்சி பார்க்குறாங்க. ஸோ அதை தவிர வந்து ஃபாரின் லாங்குவேஜ் நீங்கள் ஏதாவது வந்து கற்று வச்சுட்ருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு இது ஆடட் அட்வான்டேஜாக இருக்கும். அதற்கடுத்தது இந்த இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் ப்ளேஸ் ஆகிறதுக்கு வந்து எது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய ஹேக்கத்தான்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே அது ஹெல்ப் பண்ணும். ஏன்னா நீங்கள் ஒரு ஹேக்கத்தான் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது நீங்கள் ஆல்மோஸ்ட் வந்து ரியல் டைம் ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணுற மாதிரி இருக்கும். அது பண்ணும்போதே உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா உங்களோட டீம் ஆகட்டும், நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணுற ஸ்டைல் ஆகட்டும், நீங்கள் எடுத்திருக்கக்கூடிய என்ன ஐடியாஸ், இன்னோவேட்டிவ் ஐடியாஸ் ஏதாவது எடுத்து பண்ணுறீங்களா, ஸோ அந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது இந்த ஹேக்கத்தான்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து பெனிஃபிட்டாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் காலேஜிலேருந்து ஒரு சில காலேஜிலேருந்து அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க, இன்டிமேட் பண்ணுவாங்க த்ரூ மெயில், ஆர் உங்களுக்கு டைரெக்டாகவே இன்டிமேட் பண்ணுவாங்க, இந்த ஹேக்கத்தான்ஸ் வந்து இப்போ வந்து நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா உங்களை காலேஜிலேருந்து உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து கூகுளில் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இல்லை வேறு காலேஜில் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் படிக்கிறாங்கன்னா அவங்களையும் நீங்கள் வந்து இன்டிமேட் பண்ண சொல்லலாம். ஸோ வந்து இது வந்து ஒரு குரூப் ஆக்டிவிட்டியாக நீங்கள்